டெமான்ஸ்ட்ரேஷன் 16 ஒரு கணக்கு நான் போட்டு காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இது வந்து பேசிக் சம் ஃபார் சிஏ ஃபைனல், சிஏ இன்டர், சிஏ இன்டர் ஃபைனல் ரெண்டு பேர்த்துக்குமே இது என்ன செய்யுது, யூஸ் ஆகுது இல்லையா? சிஏ இன்டருக்கும் உண்டு, என்னங்க உண்டு, ஃபைனல் அண்டு சிஏ சிஎம்ஏ அண்டு சிஏ சிஎம்ஏ இன்டர் அண்டு ஃபைனல் ரெண்டு பேர்த்துக்கு என்ன உண்டு அப்ளிகபிள். சி 16 என்ன பண்ணுறோம், காஸ்ட் ஆஃப் XYZ company share is currently quoted in the market at a 20. The company pays dividend 2 per share and investors experts growth rate is 5 per share. You are required to calculate cost of equity capital of the company and market price of share if anticipated growth rate is சொல்லுங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் KE is equal to D1 divided by P0 P0 plus G. But dividend per share at the end of the current year என்னங்க சொல்லுங்க, மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோங்க, 20 ரூபா, growth எவ்வளோங்க 5%. அப்போ என்ன செய்யணும், D1னா D எவ்வளோங்க 2 plus 5% என்னங்க, அப்போதான் D1 கிடைக்கும். அதுக்கு அடுத்தது P0 எவ்வளோன்னு சொல்லிட்டு அவனே பிரைஸ் ஆஃப் ஷேர். அப்போ வாட் இஸ் ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு விதமான ஆன்சர் நம்ம போட்டு காமிக்கணும். அவன் வந்து என்ன பண்ணிக்கிறான்னா, KE என்பது D1 டிவைட் பை P0 plus G. அப்போ நமக்கு எல்லாமே கையில் இருக்குதா, P0 இருக்குது, எவ்வளவு D1 எவ்வளோங்க 2 ரூபா ப்ளஸ் D0 எவ்வளோங்க 20 ரூபா, growth எவ்வளோங்க 5%. அப்போ D1 அப்படின்றது டிவிடெண்ட் பெர் ஷேர் அட் த எண்ட் ஆஃப் த இயர் என்னங்க. அப்போ கம்பெனி பேஸ் டிவிடெண்ட் 2 பெர் ஷேர் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் 5% growth per year. அப்போ D1ன்றது வந்து டிவிடெண்ட் பெர் ஷேர் அட் த எண்ட் ஆஃப் தி கரண்ட் இயர் எவ்வளவு 2 rupees அவனே கொடுத்தான். அப்போ D1 அவன் கொடுத்துட்டான். ஆனால் கரண்ட் இயர் ஓப்பனிங் கொடுத்துருந்தானே அது கூட என்ன செய்யணும், நீங்கள் 2 plus 5% கூட்டணும். நம்ம என்னன்னா க்ளோசிங்கே கொடுத்தா என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 2 divided by 50 5% இல்லைங்களா. இந்த 5% நம்ம வந்து எப்படி எழுதலாம், 0.05. அப்போ 2 by 20 சொல்லுங்க, 2 divided by 20 plus 0.05 into 100. அப்போ எவ்வளோங்க 15%. அப்படி போட்டா ராங் ஆன்சர். கரெக்டா, கரெக்டுங்களா சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்க. KE இஸ் கரெக்ட் ஆன்சர். KE என்பது 16% தான். ஆனா KE 15% நம்ம சொல்லிட்டான் எவ்வளோங்க. அப்போ வாட் இஸ் KE, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோங்க, ஈக்விட்டி தான் எவ்வளோங்க 15%. அப்போ அவன் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, you are required to calculate cost of capital of the company and what is the market price of share if the anticipated growth is 7%. What is it? உங்க growth வந்து 7% இருந்துச்சுன்னா உங்களுடைய மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கேட்குறேன் என்னங்க. அப்போ ஃபார்முலா அப்படியே மாற்றுறோம். நம்ம எப்படி மாற்றுறோம், லிசன், இப்போ வந்து பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ we know very well what is KE is equal to D1 divided by P0 plus G. If they ask you P0, then D1 KE minus G. அப்போ D1 நமக்கு தெரியும் எவ்வளோங்க 2. வாட் இஸ் KE 5. வாட் இஸ் growth 7%. அப்போ வாட் 2 divided by 5ல் 8%. அது 2 divided by 0.8. அப்போ 2 divided by 0.8. ஸோ 25 என்பது ப்ரைஸ் ஆஃப் ஷேர். அண்டர்ஸ்டுடா இல்லைங்களா.
அப்போ எப்பவுமே இப்படி எழுதிடாதீங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே என்ன செய்யுங்க, கேயோட ஃபார்முலா எழுதுங்க, பிஓட ஃபார்முலா எழுதுங்க. D1 சம்டைம்ஸ் உங்களுக்கு குழப்பம். டி வந்து ₹2 சார், ப்ளஸ் growth 5% சார், இப்படிதாங்க சார் போகணும். அப்போ 2 ப்ளஸ் 5% போட்டு 2.1 தாங்க சார் வரணும் இல்லைங்களா? என்னங்க சார்? -08. ஸோ 26.25 தாங்க சார் வரணும் அப்படின்னா சில பேருக்கு எல்லாத்தையும் நேரத்தில் குழப்பம் ஏற்படும். அதனால நம்ம புத்திசாலித்தனம் என்ன செஞ்சுக்கணும், ஆல்டர்னேட்டிவ்னு வார்த்தையை போட்டுருவோம். என்னங்க ஆல்டர்னேட்டிவ்லி? ஏன்னா நம்ம இந்த இடத்துல D1 போட்டு அவன் குழப்பம். நம்ம கணக்கு நல்லா படித்தா மட்டும்தான் விளம்பலாடி விளையங்காது. இந்த இடத்துல வந்து D1ன்றது நம்ம இங்கே படித்தோம். இந்த ஃபார்முலாவில் படிக்கும்போது D1 என்பது என்னன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் D1. என்னங்க அடுத்த வருஷம் என்ன வரும் அப்படின்றது தான் அந்த எக்ஸ்பெக்டட், தட் இஸ் நெக்ஸ்ட் இயர் தான். அப்போ ப்ரெசென்ட் டிவிடெண்டோட growth கூட்டினா தான் அது என்னவா இருக்கும், நெக்ஸ்ட் இயர் டிவிடெண்டாக தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, the company pays dividend 2 per share and investors expect growth 5% per year அப்படின்னும் பொழுது இது எப்படி நம்ம 2 + 5% தானே வரணும், ப்ளீஸ் கம் 2 + 5% தானே வரணும். அப்போ இல்லைவா, அப்போ லாஜிக்கில் இங்கே அவுட் ஆகுது சம்மு இல்லையா? அதனால நம்ம புத்திசாலித்தனமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கூட நீங்கள் 2.1 போட்டு டிவைடட் பை 20 + 0.5 இல்லையா? அப்போ 2.1 டிவைடட் பை 20 + 0.05, அப்போ 15.5. என்னங்க? ஸோ சம்டைம்ஸ் இப்படி உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி போடுறதுனால நீங்கள் என்ன செய்யணும், ஆல்டர்னேட்டிவ்ல ஒன்று வச்சு போட்டுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவன் எந்த ஆங்கிளில் கேட்குறான்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் யூ ஹாவ் டு ஹேவ் அ 2 answers, then it will be very good for you. பட் ஆல்டர்னேட்டிவ்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி என்ன செய்யணும், இப்படி கூட நாங்கள் வந்து டிவிடெண்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் டிவிடெண்ட் தான் D1ன்றதுனால D1 2 எடுக்காமல் என்ன சார் 2.1 எடுக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் மறந்துட்டு போட்டிங்கன்னா மார்க் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இல்லை என்பதை தெளிவாக உங்களுக்கு நான் குறிக்கிறேன். நன்றி, வணக்கம்.